ஒரு பொய்யை உண்மையாக்க வேண்டுமா? அதற்கு ஒரு அரசியல்வாதி தேவையில்லை, ஒரு விலை போன ஊடகம் போதும். அன்று ஊடகங்கள் என்பது மக்களின் கேடயமாக இருந்தது. இன்று அவை அதிகாரத்தின் ஆயுதமாக மாறிவிட்டன. நடுநிலைமை என்பது மரணமடைந்து விட்டது. யாருக்கு விசுவாசம் என்பதுதான் இன்றைய ஊடகங்களின் தாரக மந்திரம். நியாயமான விமர்சனங்கள் மறைக்கப்பட்டு திட்டமிட்ட தேர்தல் பிரச்சாரங்கள் செய்திகளாக நம் வீட்டு வரவேற்பறைக்கே வருகின்றன. இது ஊடக பணி அல்ல, ஒருவிதமான கருத்து திணிப்பு. ஆட்சியாளர்களின் தவறுகளை தட்டி கேட்க வேண்டிய நாக்குகள் இன்று அவர்களுக்கு தாளம் போடுகின்றன. எளிய மக்களின் குரலை நசுக்கிவிட்டு மேல்தட்டு வர்க்கத்தின் நிழல் உலகிற்கு ஒளிவட்டம் சூட்டுவதுதான் இன்றைய ஊடகப் பணி. அரசியல்வாதிகள் வாக்குறுதிகளால் ஏமாற்றுகிறார்கள் என்றால் ஊடகங்கள் தகவல்களால் நம்மை அடிமைப்படுத்துகின்றன. நாம் எதை நினைக்க வேண்டும் என்பதை ஒரு குளிரூட்டப்பட்ட அறையில் அமர்ந்து கொண்டு ஒரு கூட்டம் தீர்மானிக்கிறது. அரசியல்வாதிகளை சந்தேகப்படும் மக்கள் ஊடகங்களை அப்படியே நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கையை மூலதனமாக்கி பொதுமக்களின் உணர்ச்சிகளோடு விளையாடுவது மிகப்பெரிய துரோகம். ஒரு நாடு வீழ்வதற்கு முதல் அறிகுறி அதன் ஊடகங்கள் விலை போவதுதான். இந்த பதிவு ஊடகங்களையோ அல்லது ஊடகவியலாளர்களையோ அவமதிக்கும் நோக்கம் கொண்டது அல்ல. மாறாக இன்றைய உலகிலும் உண்மையான செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் அறப்பணியில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு பணியாற்றும் இலைமறை காயாக இருக்கும் ஊடகவியலாளர்களுக்கானது. பணபலம் மிக்கவர்கள் ஊடகத்துறையை ஆக்கிரமித்துள்ள இன்றைய சூழலில் உண்மையான உழைப்பாளிகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காதது குறித்த ஒரு ஆதங்கமாகவும் இந்த பதிவை எடுத்துக் கொள்ளலாம்.